தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய நடிகர், அதாவது ஒரு பெரிய ஃபேன் பேஸை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா தற்போதில் இருக்கக்கூடியதில் வந்து நடிகர் விஜய் வந்து சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் வந்து அவர் எல்லா வியாபாரத்தையும் விட்டுட்டு, அவர் சொல்கிற மாதிரி அவருடைய கரியருடைய உச்சத்தை விட்டுட்டு அவர் வந்து இப்போ அரசியலுக்கு போகிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு? இத்தனை வருஷமாக நீங்கள் எனக்கு வந்து அன்புக்கு செலுத்திட்டீங்க, நான் இப்போ அந்த அன்புக்கு வந்து கைமாறு பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் அரசியலுக்கு வந்து உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதை யாருமே வந்து விமர்சிக்க முடியாது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அங்கே யாருமே யாரையும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, இல்லை அரசியலுக்கு வர விடாமல் தடுக்கவும் முடியாது. யார் நினச்சாலும் அவங்க அரசியலுக்கு வரலாம், அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யலாம். பட் இங்கே பிரச்சனை அது இல்லை. நடிகர் விஜய் அவ்வளோ ஒரு பெரிய ஃபேன் பேஸை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர். அதாவது அவருடைய ஃபேன்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம சமீபத்தில் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியுது என்ன மாதிரி எல்லாம் கூத்தை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போகும்பொழுதோ இல்லை மாநாட்டுக்கு போகும்பொழுதோ அவங்க என்ன மாதிரி தான் சேட்டை பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அண்மையில் ஒரு நாள் நம்மளுடைய நியூஸ் சேனல்கள்லையும் சோஷியல் மீடியாக்கள்லையும் நம்மளால் பார்க்க முடியுது. பட் இது அதையும் தாண்டி அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன? ஏன்னா அப்படி பைத்தியம் மாதிரி பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் இருக்கும் பொழுது, நான் எதனால் பைத்தியம் மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பைத்தியம்தான் வந்து அது என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் பண்ணும். கிட்டத்தட்ட இவருடைய ரசிகர்களும் அதே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அவரை பார்த்தோன்னே ஒரு ஹைப்பராகி ஒரு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காகி மரத்து மேலே ஏறுறது, எலக்ட்ரிக் கம்பத்துக்கு மேலே ஏறுறது, அவர் வண்டிக்கு மேலே ஏறுறது, அவர் வண்டிக்கு முன்னாடி பாயிறது, அவர் அப்படியே பின் தொடர்ந்து போகிறது, அவர் சைக்கிளில் போனார்னா அப்படியே அவர் பின்னாடி போயிட்டு பிடிக்கிறது. எந்த அளவுக்குனா ஒரு கிட்டத்தட்ட நல்ல வேளை அவருக்கு பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. பாடி கார்ட்ஸ்லாம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவர் மேலே பாஞ்சுருவாங்க போல இருக்குது. அப்படி ஒரு வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கே டிவிக்கையில் பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தான் உண்மை. நடிகர் விஜய்க்கே டிவிக்கையில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி அவனுங்க அன்பை காட்டுறன்ற பேரில் வந்து அவர் மேலே பாயிறது, அவரை போய் தொடுறது, முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறது, ரொம்ப அதாவது இதெல்லாம் பெரும்பாலும் ஆண்கள் தான் பண்ணுறாங்க. ஃபைன். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் பேஸ் அவர் வச்சுட்ருக்காரு அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் பேஸுக்கு அவர் கரெக்டான விஷயத்தை தான் எடுத்து வைக்கணும். அவர் சரியான விஷயத்தை மட்டும் தான் எடுத்து வைக்கணும். நடிகர் விஜய் இப்போ அரசியலுக்கு வர போகிறாரு, அரசியலுக்கு வந்துட்டார், அரசியலில் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. இனிமையாவது அவருடைய கருத்துக்களெல்லாம் மாற்றிப்பார், அவருடைய கருத்துக்களை வந்து கரெக்டான முறையில் தான் மக்கள்கிட்ட எத்தி வைப்பாருன்னு பார்த்தா இன்னும் அதெல்லாம் மாற்றிக்கல. இன்னும் அதே பழைய மனநிலையோடு தான் இருக்கார். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து கெட்டவங்களாகவும் தீவிரவாதிகளும் காட்டுறது, இது அவர் ஃபஸ்ட் டைம் இல்லை, அவருடைய பல படங்களில் வந்து இது வச்சுட்டு வந்துட்டார். இதுக்கு உடனே இந்த விஜயுடைய ஃபேன்ஸு இல்லை இந்த டிவிக்கில் இருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் இவங்களாம் வந்து மறுப்பு கொடுக்குறாங்க, கமெண்ட்ஸ் போடுறாங்க. என்ன விஜய் மட்டும் தான் அப்படி பண்ணாரா, மற்ற நடிகர்கள்லாம் பண்ணலையா? அமரன் படத்தில் சிவகார்த்திகேயன் பண்ணலையா? இல்லை இதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் வந்து அவருடைய படங்களில் வந்து முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகளாக காட்டலையா? அர்ஜுன் காட்டலையா? ஏன் விஜயை மட்டும் சொல்கிறீங்க? ஏன் விஜயை மட்டும் சொல்கிறோன்றது இல்லை, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் காட்டினாங்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் காட்டினாங்களோ, முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகளாக காட்டினாங்களோ, இல்லை ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவங்க தான் வந்து பாம் வைக்கிறாங்க, பாமை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிலாம் காமிச்சாங்களோ, அவங்க எல்லாரையுமே நாங்கள் கண்டிக்க தான் செஞ்சோம். அவங்க எல்லாரையுமே நாங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண தான் செஞ்சோம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்கள மாற்றுங்க, இவனுங்க சுற்றி கடைசியில் இப்படி தான் வரானுங்க. நீ ஒரு மாற்று அரசியல் பண்ணணும்னு நினச்சா அப்படின்னா இருக்கிற மற்ற கட்சிகளை விட நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். மற்ற கட்சிகளை விட நீ ஒரு மாற்றத்தை நீ உன் கட்சியில் கொண்டு வரணும். நீ அவங்க ஃபாலோ பண்ணுற அதே ஃபுட் ஸ்டெப்ஸை நீ ஃபாலோ பண்ணிவிட்டு கேட்டால் இது என்னடா நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணுன்றீங்க, அவங்கள மாதிரி நீங்களும் பண்ணுறீங்களாடா, அவங்கள நிறுத்த சொன்னீங்களா, அவங்கள்ட்ட கேள்வி கேட்டிங்களா? ஏன்னா அவனுங்க பண்ணலன்னு தான் உங்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு மாற்று சக்தியாக உங்களை சூஸ் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கல, ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னா நீங்கள் தான் இப்போ மாற்று அரசியலில் வரீங்க. நீங்கள் தான் மாற்று அரசியலில் நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அப்போ உங்கள்கிட்ட கேட்காம நாங்கள் எப்படி அவங்கள்ட்ட போய் கேட்க முடியும்? நீங்கள் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது அந்த குற்றச்சாட்டை நீங்கள் பின்பற்றாமல் இருக்கணும். அவங்க செய்யக்கூடிய அந்த குற்றத்தை நீங்கள் பின்பற்றாமல் இருக்கணும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கணும். அதே குற்றத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா வாட்ஸ் த பாயிண்ட் இன் சூஸிங் யூ? நாங்கள் அதுக்கு அவங்களே வச்சுட்டு போயிடுவோமே, நெட்டையோ குட்டையோ நாங்கள் அவரே இருந்துட்டு போயிட்டோம்னு நினைப்போமே. நீ புதுசாக வந்து நீ இன்னும் என்னென்ன கேவலத்தை பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியலையே. அவங்களுக்கு நீ சொல்கிற மாதிரி அவன் கேடு கெட்டவனாக இருந்தாலும் அவன் இன்றைக்கி ஏதோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு சில நல்லது நம்ம முற்றுமையாக நமக்கு டிஎம்கே வந்து நம்ம வந்து ஒதுக்கிடவும் முடியாது. ஏடிஎம்கே ஆட்சி இதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்கே ஆட்சியோடு கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே தே ஆர் மச் பெட்டர். நான் டிஎம்கே காரணோ இல்லை நான் டிஎம்கேக்கு ஒரு ப்ரொபகேண்டா பண்ணுறோன்னு எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு டிஎம்கேக்கு சம்மந்தமே இல்லை. டிஎம்கேல யார் என்னென்ன போஸ்ட்டில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நான் எதுக்கு அவங்களுக்காக தேவையில்லாமல் பேசணும்? எது நியாயமோ அதை பேசணும். இங்கே நம்மளை சுற்றி நடக்கும்போது எது கரெக்டாக இருக்கோ அதை பற்றி பேசி தான் ஆகணும்.
பேச முடியாதுன்னு யாருமே சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட கேட்கல, எங்கள்கிட்ட ஏன் கேட்குறோம்? அவங்கள்ட்ட கேட்க தான் செஞ்சோம், அவங்கள்ட்ட கேட்டுருக்கோம், கேட்காமல இருந்ததே இல்லை யாருமே. ஃபைன். இப்போ நம்ம மேட்டருக்கு வரலாம். இப்போது ஜனநாயகம் படம் வந்து அன்அஃபிஷியலாக வந்து நெட்டில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துலேயும் திரும்பி வந்து முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகளாக காமிச்சிருக்காங்க. இல்லையே, அந்த படத்தை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்களா, அதுவே ஒரு மட்டமான படம்ன்றானுங்க. அதை எப்படி நான் உட்காந்து ஃபுல்லாக பார்க்க முடியும்? அந்த படத்தில் அந்த சீனில் என்ன காமிச்சானோ அதை தான் நாங்கள் பார்க்க முடியும். அந்த ஒரு சீனில் முஸ்லீம்கள்னால் தீவிரவாதிகள், 2 வகையான முஸ்லீம் காமிச்சு, ஒரு முஸ்லீம் அதை தடுக்கிறாரோ, ஒரு முஸ்லீம் வைக்கணும். எதுக்கு முஸ்லீமை கொண்டு வர? எதுக்கு ஒரு இஸ்லாமியனை இதுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்? ஏன் உங்களுக்கு ஒரு ஆளே கிடைக்கலையா? ஏன் திரும்பி 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 ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களை மட்டும் இந்த மக்கள் இப்படி தான் பண்ணுவாங்க, இவனுக்கு வேலையே இதுதான், ஏன் அந்த மாதிரிலாம் காட்டுற? நீ அரசியலுக்குள்ளே வந்துட்ட, உன்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, உன்னை இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய யங்ஸ்டர்ஸுடைய படம் இருக்குது உங்ககிட்ட. நீ அதை வச்சு நல்ல விஷயத்தை எத்தி வைக்காமல் திரும்பி 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 திரும்பியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க மேலேயே வந்து பழி போடுறது, அவங்களே வந்து குறை சொல்கிறது, ஏன் இந்த தேவையில்லாத வேலைன்னு தான் நான் கேட்குறேன்னா? எதுக்கு உங்களுக்கு ஒரு ஆளே கிடைக்கலையா? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, மதுரையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒருத்தவங்க சொல்கிறேன்னா பாகிஸ்தான் ஜெயிக்கும். எவன்டா, எங்களுக்கு பாகிஸ்தான் ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் கூட பண்ண தெரியாதா? இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவனாவது வந்து அந்த மாதிரி சொல்லுவானா? ஏதாவது ஒரு முஸ்லீம் சொல்லுவானா? என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் ஒரு 15 கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்டா, நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் மற்ற கண்ட்ரிஸ்க்கெலாம் ட்ராவல் பண்ணால் கூட பாகிஸ்தான் ட்ராவலே பண்ணிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கேன் நான். ஏன்னா எனக்கு பர்சனலாகவே எனக்கு வந்து அங்கே போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நீ திரும்பி இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, பாகிஸ்தான் எங்கள் சொந்த நாடு மாதிரி, எதுக்கு தேவையில்லாத இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து உங்கள் பணத்தில் திணிக்கிறீங்க? ஏன் இது என்ன உருவாக்கும்? இது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கும்? இதோடைய வெளிப்பாடு நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம்களும் அனுபவிக்கிறாங்கன்னு நான் சொல்லலாம். குறிப்பிட்டு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம்களும் அவங்க நண்பர்கள் மூலியமாகவோ, இல்லை அவங்களோட ஒர்க் ஸ்பேஸ்லையோ, இல்லை அவங்க காலேஜ் ஏரியாலையோ, இல்லை அவங்க ஸ்கூல்லையோ ஏதோ ஒரு இடத்துல மற்ற மத சகோதரர்களுடைய வாயிலிருந்து இவனுங்களாம் தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் கேட்டிருக்கோம், நானே அனுபவிச்சிருக்கேன். இப்போ சமீபத்தில் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில், பெங்களூரில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், ஒரு பெரிய டாக்டர், அவர் டாக்டர் ஐம் நாட் ஷுர், தேஷ்பாண்டே, அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் கிளாஸில் இருக்க ஒரு பையனை, ஒரு முஸ்லீம் பையனை வந்து தீவிரவாதின்னு சொல்லி, உங்களை மாதிரி ஆட்களால் தான் இன்றைக்கி ஈரான் போர் நடக்குது, உங்களை மாதிரி ஆட்கள் தான் ஈரான் போரை நடத்துகிறாங்க. ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் வருது? அது எதோடைய வெளிப்பாடு? உங்களை மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி படத்தை எடுத்து தொலைக்கிறதுனால தானே. நான் படித்தது இங்கே தமிழ்நாட்டில், இங்கே சென்னையில் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூட்டில் நான் படித்தேன். இன்னும் சொல்லப்போனால் சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூட், கிட்டத்தட்ட பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த காலேஜில் வந்து படிக்கக்கூடியது ஒரு கனவுனே சொல்லலாம். நான் பெருமையாக சொல்லுவேன், நான் அந்த காலேஜில் படித்தேன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய ஒரு லோயலா காலேஜில் தான் நான் படித்தேன் என்னுடைய சோஷியாலஜியை. என்னோடய யூஜியும் நாங்கள் தான் படித்தேன், பிஜியும் நாங்கள் தான் படித்தேன். பட் நான் அங்கே படிக்கும்பொழுது, நான் என்னோடய ஃபர்ஸ்ட் இயரில், யூஜி ஃபர்ஸ்ட் இயரில் நான் அனுபவித்தது இதே மாதிரி ஒரு கமெண்ட்டை என் ப்ரொஃபஸர் வாயால் நான் கேட்டேன். என்னுடைய அலைடு ப்ரொஃபஸர் ஒருத்தவர், ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் அந்த காலேஜில் சேர்ந்த புதுசில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிளாஸில் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் போயிட்டுருக்கு. எல்லாரும் அவங்க பேரை சொல்கிறாங்க, எங்கேருந்து வராங்க, அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் சபீலா, என் பேர் சபீலா சார், நான் சென்னை சார்ந்த பையன் அப்படின்னு சொல்லும்போது, பாயா அப்படின்னு கேட்டார். அவர் வாயிலேருந்து அடுத்த வார்த்தை பாயா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னோடனே, பாம்லாம் கொண்டு வந்துட மாட்டல அப்படின்றாரு. இதை கேட்டோன்னே என் கூட இருந்த சக மாணவர்கள் எல்லாரும் அப்படியே சிரிச்சுட்டு அதை அப்படியே ஒரு ஃபன்னி வேலை எடுத்துட்டாங்க. நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. சரி ஓகே, ஏதோ கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நான் சிரிச்சிட்டு, இல்லை சார் அதெல்லாம் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னுட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம், ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம், ரெண்டாவது திரும்பி அதே ப்ரொஃபஸர் வந்து என்ன ஆகிட்டார், அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா, நான் என் கிளாஸில் அப்போ ரம்ஜானுடைய மாதம், நாங்கள் முஸ்லீம்கள்லாம் வந்து ரம்ஜானுடைய மாதத்தில் நோன்பு வைப்போம். அப்போ அப்படி நோன்பு வச்சிருக்கக்கூடிய காலத்தில் அவர் வந்து என்கிட்ட வராரு, என்ன பாய் சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு தோளில் கை வச்சு கேட்குறாப்புல. நான் இல்லை சார், நோன்பு வச்சுருக்கேன் சார், ரம்ஜான் மாதம் சார். ஓ ரம்ஜானா, சரி ஓகே, அப்போது ரம்ஜானுக்கு பிரியாணி கொண்டு வந்துடலையா அப்படின்றாரு. கண்டிப்பாக சார், என்ன சார் இப்படி கேட்குறீங்க, கொண்டு வந்துடலாம் சார் அப்படிங்கிறேன். உடனே பிரியாணி மட்டும் கொண்டு வா, பாம் கொண்டு வந்துடாத அப்படிங்கிறாரு. ரெண்டாவது வாட்டி அது எனக்கு ஹர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது நான் சிரிச்சிட்டு போனேன்னா, ரெண்டாவது வாட்டி அதை கேட்கும்போது எனக்கு ஹர்ட் ஆகுது. ஏன் என்னை பார்த்தா என்ன எப்படி தெரியுது, நான் பாம்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி அதை கொண்டு வந்து அறுவடை பண்ணுற மாதிரி தெரியுதா, இல்லை அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தெரியுதா, ஏன் என்னை பார்த்து திரும்பி அப்படி ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த கிளாஸில் பல பிலீஃபை சேர்ந்த பசங்க இருக்காங்க, ஹிந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன்கள் இருக்காங்க, ஏத்திஸ் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்காங்க. இப்படி பல மக்கள் எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய நாடு தான் நம்ம இந்தியா. அதோடைய அழகே அதுதான். நம்ம நாட்டுடைய அழகே யூனிட்டி இன் டைவர்சிட்டின்றது தான். நம்ம எல்லாரும் பல பிலீஃப் நமக்குள்ளே இருந்தாலும், பல நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தாலும், நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இங்கே வாழணும் முடிவு பண்ணி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட எண்ணம் மட்டும் பார்த்தியா அவர் அப்படி சொல்லணும்.
நான் அது இப்போ இருக்க தோற்றத்தில் அப்போ இருக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி தாடி வச்சுட்டுலாம் அப்போ இல்லை. நான் ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையனுக்கு எவ்வளோ தாடி இருந்திருக்கும். அப்போ என்ன பார்த்து அப்படி சொல்லவும் எனக்கு அது ஹர்ட் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் 3வது வாட்டி அதே ப்ரொஃபஸர் நான் என் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. இல்லை சார் சப்ஜெக்ட் ரீதியாக தான் சார் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே, இல்லை எங்கே பாம் வைக்கலான்னு பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற பொழுது 3வது வாட்டி சொல்லும்பொழுது என்னால் அதை லைட் ஹார்ட்டாக எடுத்துக்க முடியல. நான் அப்போ ரிப்ளை பண்ணேன், ஆமாம் சார் எங்கே பாம் வைக்கலான்னு தான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஃபஸ்ட்டு உங்கள் காரில் தான் வைக்கலான்னு இருக்கேன், அதான் உங்கள் கார் எதுன்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இவன்ட்ட அப்படின்ட்டேன். வாட்டி அவர் சொல்லும்பொழுது எப்படி என் மாணவர்கள் என் கூட இருந்த எல்லா நண்பர்களும் என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சிரித்தாங்களோ அதே மாதிரி இப்போ நான் சொல்லும் போதும் என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சிரிக்க தான் செஞ்சாங்க. பட் அந்த ப்ரொஃபஸருக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சு. அவர்கிட்ட நீ என்ன இப்படிலாம் பேசுகிற, ஏன் இப்படிலாம் சொல்கிற, நான் உன்னை ஒரு ஃபன்னி வேல ஒரு ஜாலி கமெண்ட் தான் நான் கொடுத்தேன், ஏன் அதை நீ ஏன் இப்படி ஹர்ட் ஆகிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளாஸுக்கு அப்புறம் என்னை வந்து டிபார்ட்மெண்ட்டில் பாரு அப்படின்ட்டாரு. நான் அதுக்கப்புறம் கிளாஸுக்கு அப்புறம் போனேன். நான் டிபார்ட்மெண்ட்டில் அவர்கிட்ட பேசினேன். நான் அவர்கிட்ட பேசும்போது அதான் சொன்னேன், ஏன் சார் அதாவது என்னை மட்டும் குறி வச்சு இல்லை என்னை மட்டும் பார்த்து அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறது கம்பல்சரி நான் அதை ஹர்ட் பண்ண தான் சார் செய்வேன். நிச்சயம் நான் அதை ஹர்ட் பண்ணும். நீங்கள் அது ஜென்ரலாக என்னன்ட்டு இல்லை, வேறு எந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த பையன்கிட்ட போய் நீங்கள் இப்படி கேட்டாலும் அது அவங்கள பாதிக்க தான் செய்யும். அது நான் இது இப்படி ஜென்ரலைஸ் பண்ணுறதையோ இல்லை இப்படி கேட்டகரைஸ் பண்ணுறதையோ நிறுத்தணும். ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸராக இருந்துட்டு நீங்களே அது பண்ணிங்கன்னா எப்படி சார் நான் கேட்கும்போது அதுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவர் அதை எனக்கு மன்னிப்பும் கேட்டு அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட நடந்துக்கிட்ட முறையே வேறு. என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக நடந்துக்கிட்டாரு, என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டார். நான் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான வேலை தான் நானும் அவரும் இருந்துக்கிட்டோம், ஃபைன். பட் எனக்கு இங்கே ரொம்ப ஹர்ட் ஆனது வந்து யார் அப்படின்னா அந்த ப்ரொஃபஸரை விட அந்த ப்ரொஃபஸர் சொன்ன கமெண்ட்டுக்கு என் கூட இருந்த கிளாஸ்மேட்ஸ் அப்போ சிரித்தாங்க. அவங்களுக்கு அது ஒரு ஹர்ட்ஃபுல் கமெண்ட்டாக தெரியல. நான் சொல்கிறது ஒரு 10 years பேக் நடந்த ஒரு சம்பவம். அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிக்கத்தக்க வார்த்தையாக தெரியல. ஒரு சில நண்பர்கள் அதை நினச்சி என்கிட்ட வந்து என்னை சமாதானப்படுத்தாங்க, என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க. பட் பெரும்பான்மையான கிளாஸ்மேட்ஸ் அதை கேட்டு சிரிக்க தான் செஞ்சாங்க. ஏன் ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது ஒரு அநீதி நடக்கும் பொழுது நம்ம பார்த்து சிரிக்க தான் செய்யணுமா? ஏன் அதை எதிர்த்து நம்ம ஒரு குரல் கொடுக்கக்கூடாதா? அதை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கக்கூடாதா? கேள்வி கேட்டால் அப்படியே அடக்கி வச்சுருவீங்களா? இனிமையாவது நம்ம மாறுவோம். இனிமையாவது தயவு செஞ்சு இப்படி ஜென்ரலைஸ் பண்ணுறது, இப்படி கேட்டகரைஸ் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை பார்த்து இவனுங்க இப்படி தான் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் வேணாம். இனிமையாவது மாறுவோம். இனி வரக்கூடிய ஜென்ரேஷனாவது மாறணும். நடிகர் விஜய் அவர் நீங்கள் இப்போ ஒரு தலைவர் ஆகிட்டீங்க, நீங்கள் ஒரு கட்சிக்கு தலைவர் ஆகிட்டீங்க, இனிமையாவது கொஞ்சம் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லையோ இல்லை உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். தயவு செஞ்சு இந்த அனுமானத்துடைய ரீதியாலேயோ இல்லை எல்லாரும் பண்ணுறாங்க அதனால் நானும் பண்ணுறேன்னா அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை. ஏன் சிவகார்த்திகேயன் கேட்கலன்னா அவர் இன்னும் அரசியலுக்குள்ளே வரல. அவர் அரசியலுக்குள்ளே வந்திருந்தாருன்னா அவரையும் கண்டிப்பாக நாங்கள் கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் அவர் அரசியலுக்கே வரலனாலும் நாங்கள் கேள்வி கேட்போம். நீ இப்படி முஸ்லீம்களை இப்படி சித்தரிக்கலான்னு நாங்கள் கேட்போம். தயவு செஞ்சு மற்றவங்கள உதாரணம் காமிச்சு நானும் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் வேறுபட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் அவங்கள மாதிரி இல்லை அப்படின்றதுனால தான் உங்களை தேர்ந்தெடுக்கணுன்னே உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க மாற்ற வேணும்ன்ட்டு. அந்த எந்த மாற்றத்தையுமே காட்டலைன்னா நாங்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போட முடியும்? இனிமையாவது இந்த நிலை மாறணும். நம்ம யாரையும் ஜென்ரலைஸ் பண்ணுறது, கேட்டகரைஸ் பண்ணுறது, இந்த மக்கள்லாம் இப்படி தான் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது இல்லாமல் கொஞ்சம் அழகான முறையில் நடந்துப்போம், சென்சிபிளான முறையில் நடந்துப்போம். அதுதான் நம்ம நாட்டுக்கும் இப்போ தேவை, நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கும் தேவை. இன்னும் இந்த பிரிக்கிறது இதெல்லாம் வேணாம், முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் அந்த ஊரோட போட்டோம், வடநாட்டோட அதெல்லாம் முடிஞ்சு போட்டோம். நம்ம நாட்டுக்கு அது தேவையில்லை. நம்ம நாட்டுக்கு அது வரவும் வேணாம், அது வரவும் வராது. தேங்க்ஸ்.